ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய நமது கூட்டத்தை வழிநடத்தி செல்லும் ராஜா அவர்களுக்கும் அவரை சேர்ந்த செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட சாம்பவான்களுக்கும் ஆசிரியராக நான் உங்களுக்கு அநேக கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வந்து பேசக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த ஜோதிட பாடத்திலே இல்லாதது அவர்கள் பேசவில்லை. ஆனால் நாம் எல்லாம் பல புத்தகங்களை படித்திருந்தால் அதை நாமளும் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் ஏதோ ஒரு புத்தகத்திலே ஒரு பாயிண்டை படித்து கொண்டு வந்து இங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள், அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து நல்ல கருத்துள்ள புக்குகளை வாங்கி நீங்களே ஒரு 2 நாளைக்கு ஒரு 100 தரம் ஒரு புக்கை படித்து விட்டால் அது அப்படியே மனப்பாடமாக வந்துவிடும். இதன் ஆசிரியராக இருந்து பாடம் சொன்ன காரணத்தினால் இதை நான் சொல்லுகிறேன். உட்கார்ந்து பேசுகிறேன். இந்த ஜோதிடத்தின் மீது ஆசை வருகிற பொழுது கோயம்புத்தூர் மகரிஷி தயானந்த ஜோதி என்பவரிடம் போய் குருகுல பயிற்சியிலே சேர்ந்து 3 மாதம் பயிற்சி பெற்றேன். அதன் பிறகு அவரிடத்திலே எழுத்து கேள்விகளை கேட்டு பல பாயிண்டுகளை தெரிந்து கொண்டு வந்தேன். பிறகு நான் பல புத்தகங்களை வாங்கி படித்து அந்த புத்தகங்களில் உள்ள முக்கியமான கருத்துக்களை ஒரு 1000 பக்கத்திற்கு மேல் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் பக்கமும் எடுத்துட்டு வந்தால் ஒரு நாளைக்கே மீட்டிங் பேசலாம். இப்பவும் அது மாதிரி குறிப்புகள் எடுத்து வைத்திருக்கிறேன். அவைகளை சேர்த்து புத்தகங்கள் அடித்து விட்டால் பல புத்தகங்களை அடிக்கலாம். அது நமக்கு காலமும் நேரமும் வசதியும் வாய்ப்பும் விட்டு வரவில்லை. நான் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தனாகிவிட்டேன். எனக்கு 3 பெண் பிள்ளைகள், 2 பையன்கள். அவர்களெல்லாம் படிப்பு தாய் தந்தைகள் இருந்தார்கள். இவர்கள் பேர்களையும் நான் ஒண்டிதான் காப்பாற்றி அந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து கல்யாணம் செய்து பேர பிள்ளைகள் எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. நான் இப்பொழுது தனியாக எந்த ரிஸ்க் இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். அதனால தான் எனக்கு ஒரு பொழுதுபோக்காக தலைவர் ஐயா எங்களுக்கு ஒரு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இங்கே வந்தால் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பழைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெம்பு எனக்கு ஏற்படுகிறது. வயதாகியும் நாம் அந்த தெம்பு தைரியத்திற்காகத்தான் நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். நான் சம்பாதிப்பதெல்லாம் இதில் சம்பாதித்து விட்டேன். இதில் நான் சொன்ன மாதிரி அந்த 1000 பக்கத்தில் ஒரு 350 பக்கம் பொறுக்கி எடுத்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் இல்லாத பாடத்தை இங்கே யாரும் நடத்தவில்லை. இந்த புத்தகத்திலே நீங்கள் அத்தனை சப்ஜெக்டும் இருக்கிறது. இதே புத்தகத்திலே பல சப்ஜெக்டுகளை நான் பேசி கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இதிலிருந்து ஒரு பக்கத்தில் தான் இப்போ கதை சொல்ல போகிறேன். இதில் இருக்கிற பாடத்தை ஒரு பக்கத்தில் தான் சொல்ல போகிறேன். சாதாரணமாக நான் யோசித்து பேசப் போகிறேன். நான் மற்ற கதைகள் எல்லாம் பேசி கொண்டிருப்பது கால நேரம் இல்லை. இது இந்த நேரம் எனக்கு கிடைத்ததும் ஒரு 10 பேர்கள் இருந்து என்னை கேட்பதற்கும் வாய்ப்பாக இருப்பதால் ரொம்ப நன்றி. இருக்கட்டும், சொல்றேன், எவ்வளவு பேர்னாலும் இருக்கட்டும். இப்பொழுது நான் ஆசிரியர், நீங்கள் மாணவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை தரைக்குறைவு எந்த விட அதிகமாக படித்திருக்கலாம், MA BA கூட படித்திருக்கலாம். ஆனால் நான் ஆசிரியர் என்று உங்களை மாணவர் என்று தான் நான் பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது. தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய இந்த பாடத்திற்கு உங்களுடைய நோட்டுகளில் ஒரு ராசி கட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு ராசி கட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும். இது பாடமும் அதுதான், நான் பேசக்கூடியது அதுதான். ஒரு ராசி கட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். அந்த ராசி கட்டத்திற்கு உள்ளே நவக்கிரகங்களின் ஆதிபத்தியம் என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சியாக இருக்கிறது. அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தை அந்த 12 கட்டங்களில் எழுதி கொள்ளுங்கள். மேசத்தில் செவ்வாய்,
சுக்கிரன், புதன், சந்திரன் அப்படி என்று வரிசை எழுதிக் கொள்ளுங்கள். வரிசையாக எழுதிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு சர்வ சாதாரணமாக தெரியும். ஆனால் இதுதான் உங்களுக்கு ஜோதிடம் நீங்கள் சொல்வதற்கே இது ஒரு அடிப்படை என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதிட்டீங்களா ஐயா? எழுதிட்டீங்க. சூரியனுக்கு எத்தனை வீடு, சந்திரனுக்கு எத்தனை வீடு? ஒவ்வொரு வீடு. அதே போல புதனுக்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு, குரு பகவானுக்கு 2 வீடு, சனி பகவானுக்கு 2 வீடு. இதை நான் அப்படியே ஒரு நாள் என்னுடைய கவனத்திலே இதை நான் ஆராய்ச்சி செய்கிறேன். என்ன ஆராய்ச்சி என்று சொன்னால், ஏன் எல்லா கிரகத்தையும் 2 போட்டு இங்க சந்திரன் 2 போடல, சந்திரன் 2 போடல, சூரியன் 2 போடல என்று சொன்னால், ஒரு தாய் தான் ஒரு தகப்பன் தான், ஒரு தாய் தான் ஒரு தகப்பன் தான். அப்ப ஜாதகத்திலே 2 தகப்பன் 2 தாய் என்று பேசுவது ஜாதகம் இல்லை, அது இல்லையா? அதனாலதான் இந்த தாயும் இந்த தந்தையும் அது அப்படியே ஒரு கதை. அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு தாய் தந்தைகள், அதில் இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தைகள். அந்த தாய் தந்தைகள் ஒரு சரியான ஆண் குழந்தையை பெற்று விட்டார்கள். அந்த குழந்தையை தாய் காப்பாற்றுமா, தந்தை காப்பாற்றுமா? ரெண்டு பேரும் காப்பாற்றலாம். டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு விட்டால் அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள். ஒன்று தாய் காப்பாற்ற வேண்டும் அல்லது தந்தை காப்பாற்ற வேண்டும். அதானுங்க ரைட்டு. இப்ப பாருங்க, ஒன்றாக இருக்கும்போது அந்த பையனை படிக்க வைத்து மேதையாக்கி வாழ்க்கையை வழிகாட்டுகிறார்கள். அது பாயிண்ட். இப்ப டைவர்ஸ் ஆன ஒரு குழந்தையை அந்த தாய் வளர்க்கவில்லை. தாய் அந்த குழந்தையை விட்டு போய்விட்டார் வெளியே, அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப தகப்பன் என்ன செய்கிறான், அந்த குழந்தையை அப்படியே கீழே இறங்கணும். குழந்தைதான் புதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் அந்த புதன் என்ற குழந்தையை கையில் எடுத்து வளர்த்து, சூரியன் அந்த புதன் என்ற குழந்தையை எடுத்து வளர்த்து அதை கொண்டு போய் குரு பகவான் சுக்கிர பகவான் இடத்திலே பலவிதமான கல்விகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் அந்த குருவிட்ட போய் ஒப்படைக்கிறார். அவருக்குள்ள இறந்து போனவர்களை உயிர் பெறக்கூடிய சக்தி உள்ள அந்த தலைவர். அப்ப தேவகுருவை விட அவர் உயர்ந்த குரு. அவரிடம் பல கலைகளை, அப்படி பல கலைகள் கற்ற பிறகு செவ்வாயிடம் ஒப்படைக்கிறார். செவ்வாய் யாரும் போர் பயிற்சி, சண்டை பயிற்சி, குதிரை ஏற்றும், யானை ஏற்றித்தான் அந்த காலத்தில் முக்கியம். அவைகள் எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் கற்றுக் கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு குரு பகவானிடத்திலே செல்கிறார். குரு பகவான் இவர் நல்லவர் கெட்டவர் என்பதற்கு அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு நல்வழி காட்டி வாழ்க்கையை கொடுத்து தொங்க கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். சனி பகவானிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். பிறந்து வளர்ந்து கற்று வாழ்ந்து குருவோடு உபதேசம் பெற்று கடைசியிலே அவர்கள் கொண்டு போய் இறைவனாகிய சனி பகவானிடத்திலே ஒப்படைத்து விடுகிறான். இது அந்த ஆண் தந்தை செய்கிறார். அதே தாய் செய்கிறாள். அதே தாய் மேலே சந்திரனுக்கு மேல புதன் மகன், அந்த தாய் அந்த மகனை அதே குரு சுக்கிரனிடம் ஒப்படைக்கிறார். அவள் பல கலைகளை கற்று அந்த குழந்தையை செவ்வாயிடம் விட்டு செவ்வாய் பல வித்தைகளின் குரு பகவானிடத்தில் ஒப்படைக்கிறார். குரு பகவான் ஞான உபதேசங்கள் பெற்று நல்ல வாழ்க்கை கொடுத்து கடைசியை சனி பகவானில் ஒப்படைக்கிறார்கள். அப்ப நம்ம பிறப்பவர்களை அனைவரும் கடைசியிலே சனி பகவானிடத்தில் தான் போய் அடக்கமாக போகிறோம். இதனால்தான் தாயா தந்தையா ஐயாவுடைய போனை எடுத்த உடனே, நான் போன் போட்ட உடனே முதல் பாட்டு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்ற பாட்டு தான் நீங்களும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இல்லைங்க. அதனால தாய் சாதாரணப்பட்டவில்லை, ஆணுக்கு நிகர்
அதாவது தான் பாரதியார் உட்பட எல்லாரும் சமமான கல்வி என்று சொன்னார்கள். அப்ப அந்த இறைவே என்ன செய்தார் பாருங்க, சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று சொன்னார். என்னடா இவங்க போட்டு இப்படி சொல்லிட்டே இருக்காங்க, இவங்க எப்படி யார் கண்டுபிடிச்சி காட்டணுமே அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம். சரி, ஒரு நடன மேடையை அமைத்து இவர் இருவரையும் நடனம் ஆட விட்டார்கள். அந்த ஆட்டத்திலே இருவரும் தோறவே இல்லை ஒருவருக்கொருவர். அப்பொழுது இந்த மகாவிஷ்ணு புதன் இருக்கிறாரே, அவர் தப்படித்து கொண்டிருந்தார். மற்ற தேவர்கள் எல்லாம் படங்குத்தெல்லாம் வாசிக்கிறார்கள். அப்பதான் அந்த புதன் என்ன செய்கிறான், தப்படித்து கொண்டே ஒரு காலை தூக்கி மேலே போடு பண்டாரமே என்று கன்சாரை காட்டினார் திருமாலிமே. ஒரு காலை தூக்கி ஆடுறார் யார ஈஸ்வரன். அவர் ஒரு காலை தூக்கி ஆட ஆரம்பித்தார். அதுதான் தில்லையிலே இன்னைக்கு தெய்வமாக அந்த வடிவத்தில் இந்த சிலை இருக்கிறது. ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி இருக்கிறார். அதுபோலவே அந்த சக்தி காலை தூக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது சபையின் முன்பதாக காலை தூக்கினால் அவமானம் ஏற்பட்டு கருதி அவர் ஆடாமல் விட்டு விட்டார். அப்போ இவர் பெரியவர் என்று சொன்னார்கள். இருந்தாலும் சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி. அப்போ அந்த தந்தையும் இந்த குழந்தை காப்பாற்றினார், அந்த தாயும் அந்த குழந்தையை காப்பாற்றினார். அப்படி என்பது ஆதிபத்தியத்தை வைத்தே ஒரு பாடம் நான் கொஞ்சம் யோசித்தவங்களுக்கு இப்பொழுது சொல்ல போவதுதான் அந்த சீட்டிலே முக்கியமான ஜாதகத்தையே சொல்ல போகிறேன். இந்த புஸ்தகத்தை நான் தயாரித்து அப்போதெல்லாம் இந்த புஸ்தகத்தை விற்கணும்னு நினைக்கல. இப்போ ஒரு 10-15 மீட்டிங்கு தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன் பல ஊர்களில். இது கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 200 புஸ்தகத்தை விற்றுருக்கேன். ஒரு புஸ்தகம் 1000 விற்றேன், இப்போ 750 விற்கிறேன். எனக்கு 250 குறைச்சிக்கிட்டேன். ஐயா தான் முதல்ல இங்கே வந்த உடனே ஒரு புஸ்தகம் வாங்கினார். அன்னைக்கே 5 புஸ்தகம் வாங்கினார்கள். இப்போ நீங்கள் பேசின அந்த யோகங்கள் மற்ற காரியங்கள் அனைத்தும் இந்த புக்கில் விவரமாக இருக்கிறது. ஒன்றை படித்தாவே கையில் வைத்துக் கொண்டே ஜோசியம் சொல்லலாம். இப்போது கையில் வைத்துக் கொண்டு ஜோசியம் பார்ப்பது அப்புறம். இந்த ஆதிபத்தியத்தினை நீங்கள் குறித்ததை வைத்தே ஒரு ஜோசியம் சொல்ல போகிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு மதுரையிலிருந்து என் வீட்டுக்கு ஒருத்தர் இங்கே பாலப்பாடியிலிருந்து ஒரு நண்பன் வந்து விட்டார். இவர் இருவரும் ஒரே டைமில் வந்து புக்கு வாங்க வந்து விட்டார்கள். அவள் இருவரையும் உட்கார வைத்தேன். அந்த பாலப்பாடியிலிருந்து வந்த பையனை, தம்பி உனக்கு ஜாதகம் தெரியுமா உன் ஜாதகம்னு. எனக்கு ஜாதகமே இல்லை யாருன்ட்டான். இப்போ சொல்லுங்க, இவ்வளோ பேர் நம்ம பேசுகிறோமே, அந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கிரகத்தை வைத்தே நான் சொல்ல போகிறேன். ஒரு பேர் பார்ப்பேன். அந்த கலைச்செல்வார் உனக்கு ஜாதகம் இருக்கா? இல்லை. என்ன கலைச்செல்வன்? சரி, முதல் எழுத்து கா. அப்போ முதல் எழுத்து கா என்று சொன்னால் மகர ராசி வருகிறது, பேர் ராசிக்கு. இப்போ இது எங்கே வந்து முடிக்கிறேன்? பேர் ராசிலே பல பேருக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை வந்து தான் இது அடிப்படையாக சொல்கிறேன். முதல் எழுத்து கா, அது மகர ராசி. எங்கே அந்த சீட்டை பாருங்க சார், இந்த சீட்டை எடுத்துங்க. மகர ராசி எடுத்துக்கிட்டீங்களா? அந்த மகரத்தை லக்னம் என்று சொல்லுங்கள். அந்த பேர் ஜாதகம் தெரியல, அவன் பேருக்கு ஆயு உயை கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லி இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படை போட்டிருப்பாங்க. ஆயி உயை கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசி அப்படிலாம் போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில். அது கூட அந்த விளக்கம் கூட இதில் எழுதியிருக்கிறேன். அப்போ அந்த லக்னக்காரன் மகர லக்னம். மகர லக்னத்துக்கு அதிபதி யார்? அங்கே கையில் வச்சுக்கிறது கிரகம். அப்போ உன் லக்னாதிபதி சனி பகவானாக இருப்பதால் உனக்கு ஆயுள் கெட்டுன்னு சொன்னேன். 2ஆம் இடம் என்ன போட்டிருக்கு? சனி யாரு? கல்வி. 2ஆம் இடம் கல்வியை பற்றி பேசணும். அந்த கல்விக்கு அதிபதியாக சனி பகவானாக இருப்பதால் சனி அதிக வேகம்
கொஞ்சம் மெதுவாக தான் படிச்சிருக்கணும். ஏதோ ஒரு மீடியமான படிப்பு தான் படிச்சிருப்பேன். ஹலோ, எனக்கு இன்னும் அந்த இல்லைங்க ஐயா, அது டவுட்டாக இருக்குது. என்ன சொல்லுங்க. 2ஆம் இடம் கல்வி. கல்விக்கு அதிபதியாக சனியாக வருகிறார். நான் சொன்ன அந்த சீட்டை பாருங்க. அப்போ அவருக்கு ஒரு உயர்ந்த படிப்பு கொடுத்துக்க மாட்டாரு, ஒரு நடுத்தரமாவது கொடுத்துருப்பாடான்னு அப்படி தான் சொன்னான். 10வது படி. அதுக்கு பிற்பாடு 3ஆம் இடம் அவன் சகோதர ஸ்தானம். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானாதிபதி யார்? அந்த கிரகம். இவன் லக்னாதிபதி யாரு? அந்த சனிக்கு குருவு எதிரி இல்லையா? அதனால உனக்கு சகோதரன் இருந்தாலும் அவன் உன்னோடு ஒத்து வர மாட்டான் என்று சொன்னேன். அவன் சகோதரன் இல்லை என்று சொன்னான். அதுவும் சரிதான். சனி 3வது பார்வையாக அந்த லக்னத்தை பார்க்கிறது அல்லவா, சகோதர ஸ்தானத்தை. அதனால் அந்த சகோதரன் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். நான் ஒத்து வர மாட்டான் என்று சொன்னேன். இது சரியா வந்து 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். நான் தாய் ஸ்தானத்துக்கு செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய் கிரகம். அப்போ 4 கூடிய தாயானவர்கள் கொஞ்சம் கோபமாக இருப்பாள். பையா, உன்னுடைய பேச்சும் உங்கள் அம்மா பேச்சும் ஒத்து வராது, என்ன அவங்கள அனுசரித்து போ, ஒத்து அனுசரித்து போனால் தான் அவங்க தாய் பிள்ளைன்னு பேர் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் சனி பகையானவன் வந்தது எப்படி என்று சொன்னால் அது ஒரு நாள் பாடம். அதையே நான் மேடையிலே பேசுகிறேன். இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் சனி எப்படி பகையாவான் என்பதற்கு பெரிய ஒரு கதை. அது அப்புறம். ஆகையினால் உன் தாய் பேச்சும் உன் பேச்சும் ஒத்து வராது. 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம். 5ஆம் இடத்துல யார் இருக்கிறாருங்க? சுக்கிரன். அது பெண் கிரகம். என்ன சொன்னேன், கலைச்செல்வா உனக்கு முதல்ல பெண்ணு தான் பிறக்கும், அப்புறம் ஆண் பிறக்குன்னு சொல்ல போனேன். முதல்ல பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு மாதிரி. ஆமாங்க, 2 பொண்ணுட்டான். 2 பொண்ணுட்டான் சார். நான் உனக்கு 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், உனக்கு பெண்ணு தான் பிறக்கும், அப்புறம் பையன் பிறக்கலான்னு சொல்ல போனேன். அதுக்குள்ளே அவன் 2 பொண்ணுங்க அப்படின்ட்டான். அது சரியாக வந்துச்சா? அப்புறம் 6ஆம் இடம் யாரு? புதன். இந்த லக்னாதிபதிக்கு புதன் நட்பு கிரகம். நட்பு கிரகம் இல்லைங்களா? அது ஆனால் 6ஆம் இடமாக நட்பாக இருந்தாலும் அது 6ஆம் இடமாக வந்ததால் உனக்கு பூமி இருந்தால் அது விரயமாக இருக்கும், அது கைவிட்டு போயிருக்கும் என்று சொன்னேன். 6ஆம் இடத்தை வைத்து சரி என்று சொன்னான். 7ஆம் இடம் மனைவி. 7ஆம் இடம் மனைவி சந்திரனாக வருகிறது, இங்கே சனியாக வருகிறது. அப்பா, மனைவி வந்தாலும் மனைவி உன் பேச்சை கேட்காத மாதிரி இருக்காது. சந்திரன் அப்படி ஒரு படம் எங்கே இருந்தாலும் எப்படிலாம் படித்தோமோ அதெல்லாம் அப்படி ஜோதிடத்தில் கொண்டாந்து நவுத்தணும். அந்த 7ஆம் இடம் மனைவி அவள் ஸ்பீடாக இருப்பாள், சந்திரன் வேகமாக போகக்கூடியவள், சனி மெதுவாக போகக்கூடியவள். அதனால் மனைவி பேச்சை கேட்டு ஒழுங்காக நடத்து, அப்போ தான் சோறு போடுவோம், கஞ்சி ஊற்றுவாங்க. ஆமாங்க, நான் பேசுறதே இல்லைங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு யார்? சூரியன். அவர் தான் உலகத்துக்கு ரச்சனை. அவன் தான் உயிரை கொடுக்குறான். உயிருக்கு அவர் தான் அதிபதி. உயிர் அவரு, உடல் சந்திரன். அப்போ உயிரை கொடுப்பார் அப்படின்னு. 9ஆம் இடம் தகப்பன். 9ஆம் இடத்துக்குடையவர் யார்? புதன். அப்போ தகப்பனாக வரக்கூடிய 9ஆம் இடம் புதனாக வருகிறார். அந்த 9ஆம் இடம் புதனாக வந்த உடனே என்ன சொன்னேன், அப்பா அந்த புதனை இந்த 3வது வீட்டுக்குரிய குரு பார்ப்பதால், இந்த குரு இப்படி பார்க்கணும், நம்ம அப்படிதான் பார்க்கணும் யோசியம். இது இப்போ நான் பேர் எடுக்கும்போதே, பேரில் சொல்லும்போதே இப்படி எடுத்துக்க வேண்டியது. அந்த குருவை அந்த புதனை பார்ப்பதால் உங்கள் அப்பனும் உனக்கு உன் பேச்சை கேட்க மாட்டார், நீ அவரோட சேர மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த லக்னத்துக்கு 7 கூடிய ஒரு குருவார் பாதகாதிபதி, அப்படி என்று அந்த கணக்கு சொன்னேன். 10ஆம் இடம் சுக்கிரன். ஏதோ ஒரு தொழிலை செய்து பிழைப்பதற்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொன்னேன். அதான் அந்த புதன் படித்தத்தில் இந்த ஜோதிடக்கலை கூட வந்திருப்பாய் என்று சொன்னேன். 11ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் லாபத்துக்குரியவர். 11ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் லாபம்.
அவன் என்ன சொன்னான், இதுக்கு மேலே ஏதோ சம்பாதிச்சு கொஞ்சம் வீடு பூமியெல்லாம் வாங்குங்களா, அது உனக்கு ஒரு அம்சம் வரும் அப்படின்னு. 12ஆம் இடம் விரையாதிபதி ஆகிய குரு அவர் என்ன பண்ணார், அதான் வரையும் குரு உனக்கு ஆண் குழந்தை கெடுத்து விட்டார். ஆண் குழந்தை இல்லை, ஆனால் கொஞ்சம் நீங்கள் மற்ற குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை வாழ்வதற்கும் அது படிப்பதற்கும் அது வழிகாட்ட வேண்டும், அதை நன்றாக தெரிந்து கொள் என்று சொன்னேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த முதலைக்காரனும் அவனும் உட்காந்துக்கிட்டான். இவங்க போன பார்த்து எனக்கு சொன்னாதாங்க போவோம் அப்படின்னு. அப்புறம் அவனுக்கும் சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கி கொண்டு போனார்கள். இதைத்தான் நான் சாதாரணமாக பேச வந்திருக்கிறேன். வேற உள்ள போய் சாதகத்துக்கு உள்ள போய் நோண்டிக்கிட்டு வர பாடம்லாம் இருக்குது. ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கேன். எத்தனை யோகங்கள் இருந்தாலும் வற்றாத ஜீவ நதி யோகங்கள். ஒருவன் பிறந்த நாளிலிருந்து அவன் இறக்கும் வரைக்கும் பணமும் காசும் வந்து கொண்டிருக்கும், அவன் வாழ்க்கை வசதி உயர்வாக இருக்கின்றும் ஒரு பாடம் நடத்தியிருக்கேன். அப்படி ஒரு பொதுவான பாடம் தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த ஜாதகத்தின்படி ஒருவனுடைய பேரை வைத்து இந்த மாதிரி கிரகங்களை வைத்து பலன் சொல்ல முடியும் சொல்லி இருக்கிறேன். நான் மதுரையில் கிளாஸ் நடத்திவிட்டு சேலம் போய் எங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போவதற்குள் பஸ்ஸிலே ஒரு 1000 ரூபா சம்பாதிப்பேன். பஸ்ஸிலே 1000 ரூபா சம்பாதிப்பேன். என்ன கூட ஒரு மாணவன் படித்தவனும் கூட வரான். அவனும் இப்போ மேடைக்கு வருவான் பேசுறதுக்கு. நான் திருச்சி வரான் அந்த மீட்டிங். சுந்தரராஜன் என்கிட்ட படித்தவனும் என் கூட வந்தான். அவன் ஜோசியத்தை பற்றி நாங்கள் 2 பேரும் பேசும்போது, எங்கள் ஜோசியம் தெரியுங்களா, ஏதாவது சொல்கிறீங்களா, என் பேர் எப்படிங்க, சரி சொல்கிறேன்பா, நீ ஒன்று வேணாம் சாதித்தவனும் ஒரு 50 ரூபா போடுறான் அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு அவன் பேர் சொல்லுவான், அவன் மனைவி பேர் சொல்லுவான், அவன் பிள்ளைங்க தாய் தப்பன் பேர் சொல்லுவான். உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்லவங்க இல்லை, இன்னும் உன் மனைவி உன் பேச்சு கேட்கும், உன் குழந்தைங்க உன் பேச்சு கேட்கும், நீ இந்த மாதிரி படிச்சுவிட்டு வேலைக்கு போவ, நீ இரும்பு சம்பந்தமான தொழில் தான் செய்வ, நீ உத்தியோகம் தான் போவேன்னு இந்த இப்போ சொன்ன கிரக அமைப்புகளை தான் அந்த பேராசையை வச்சு நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அது சரியாக இருக்கிறது என்று சொல்லி அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் 50 கொடுத்தோம், அப்புறம் 100 கொடுத்தா, அப்புறம் 100 கொடுத்தா, 50 கொடுத்தா, கொடுத்ததை வாங்கிட்டு நான் பாட்டு வருவேன். அதனால் மக்களே, இது மாதிரி சோதனத்தினுடைய நுணுக்கங்களை நீங்கள் படிக்க உங்களுக்கு தானாக வரும், படிக்க தானாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நான் பேச வேண்டும் என்றால் நிறைய பேசுவேன். இது போதும் என்று நினைத்துக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 98 61 68 66. சார், இந்த புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து நான் கட்டாயமாக உங்களை வாங்க சொல்கிறேன். காரணம் என்ன, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் பொறுக்கி எடுத்திருக்கேன். இந்த புத்தகத்தை வாங்கி சரியில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு நான் பணத்தை திருப்பி தருகிறேன். அவங்களுக்கு 750 ரூபா கொடுத்து வாங்குங்க, சரியில்லைன்னா 1000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். நான் பாருங்க, திறந்து பாருங்க. போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட என்கிட்ட நம்பர் கொடுத்து கூட கேட்டு வாங்கிக்கலாம். கொரியர் அனுப்பி வைக்கலாம். கொரியரில் கேரளா பெங்களூர் வரைக்கும் அனுப்பியிருக்கிறேன். இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு பேசினா தான் உங்களுக்கு தைரியமாக பேசுகிறேன். இன்னும் உள்ளெல்லாம் நோண்டுனா பயங்கரமாக பேசலாம். 6 8 கூடிய 6 8 12 கூடியவர் 12 பாவம் என்றால் என்ன, 12 பாவத்தில் உள்ளவர்கள் 6 8 12 இருந்தால் எப்படி, 1 4 7 10 கேந்திரம் என்றால் என்ன, 1 5 9 மூல திரிகோணங்கள், எல்லா விளக்கமும் நிறைய இருக்கு. அப்புறம் பலன் சொல்லக்கூடிய இப்போ ஒருத்தர் சொன்னார் கடைசியில், அந்த நம்ம ஆதிபத்தியம்னா இந்த பழைய முறை தான் இந்த தெளிவாக பேசலாம். அதுக்கேற்ற மாதிரி 1வது வீட்டு கிரகம் 12 வீட்டில் இருந்தால் எப்படி, சூரியன் 12 வீட்டில் இருந்தால் எப்படி, இவ்வளவு விளக்கம் இதில் எழுதியிருக்கிறது. அதனால் நீங்கள் வாங்கி பார்த்துங்க, பயனடையுங்க. எனக்கு என்னுடைய கஷ்டப்படுறதுக்கு இது நீங்கள் கூலி சரியாக வராது எனக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ கூட 4 புக்கு எடுத்துட்டு வந்தேன். என் சார் சொன்னார், ஏன் தூக்க முடியாது கஷ்டப்பட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏதாவது மாதிரி கொடுத்து
அவங்களை படிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் பேச்சை கேட்ட அனைவருக்கும் அன்போடு உங்களுக்கு என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். இப்போ நீங்க சொன்ன இதுல லக்கணத்துக்கு 6ல புதன் நின்னா சொத்துல விரயமாகுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சொத்துல விரயமாகிறது எதை வச்சு எடுத்தீங்க, எப்படி சொல்றீங்க? 6ல புதன் அப்ப சொத்து விரயமாயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி எப்படி? ஆமா. ஓ இல்ல, புதன் ஏன் விரயமாகுதுன்னு சொன்னீங்கன்னு கேக்குறாரு. சொத்தில் விரயம் ஏன் விரயமா சொத்து? நகரத்துக்கு அதனால இந்த பூமி இருந்தால் அது உங்களுக்கு விரைவாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த கருத்துகள் நிறைய. அதாவது ஐயா வந்து ஒரு சின்ன விஷயத்தை தொட்டு கொடுத்துருக்கிறார். உண்மையாலுமே எல்லாருமே யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய இது ஒரு பொக்கிஷம். ஆரம்ப காலத்துல எல்லாருக்குமே இந்த தடுமாற்றங்கள் வந்திருக்கும். ஒரு கிரகத்தை வச்சு எப்படி பலன் சொல்றது, அவங்க பார்க்கல சரசரன்னு சொல்லிட்டே போறாங்களே அப்படிங்கிற டவுட் எல்லாமே வந்திருக்கும். எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பயுமே சொல்லி கொடுத்த குருநாதரை பத்தி தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க குருநாதர்கிட்ட எல்லா மேட்டர் இருந்தது. எனக்கு எல்கேஜி சொல்லி கொடுத்த வாதியார் எல்லா மேட்டருமே இருக்கு அவர்கிட்ட. வேணா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியல. அப்ப கொடுத்துட்டாரு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி அந்த காலகட்டத்துல எப்படிங்க ஏன் இதுக்கு பலன் சொல்றது? பஞ்சாங்கத்துல பின்னாடி எடுத்துக்காங்க. செவ்வாய் ஆட்சி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஐயா என்ன செவ்வாய் ஆட்சின்னா என்ன சொல்லுவீங்க? சகோதர பலம் நல்லா இருக்கும், சொத்து இருக்கு, தேகம் நல்லா இருக்கு, வேற என்ன சொல்லுவீங்க? ஐயா செவ்வாய் ஆட்சி, லக்னாதிபதி நல்லா இருக்கிறான்னு சொல்லுங்க, சரிங்களா? அப்படிம்பாங்க. அப்புறம் நீச்சம் அப்படின்னா, நீச்சம் அப்படின்னா சந்திரன் நீச்சம், உடனே அம்மா நீச்சம்னு சொல்லிடலாமா? தாய்ப்பற்று குறைவு, தாயாரோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை குறைவு, இப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அதே போலதான் ஐயா சொன்னாங்க. நீங்க என்ன லக்கணமா வேணாலும் போட்டு. 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப 2ஆம் வீட்டுக்கு உடையது என்ன சொல்லுவோம்? அப்படின்னு சொல்றோமா? அப்ப அந்த தனம் வாக்கு எப்படி இருக்கும்? அங்க யார் நீச்சம்? சனி பகவான் நீச்சம், சூரியன் உச்சம். அந்த வீட்டுல ஒரு பிரபலம் இருக்குமா? அப்ப அங்க தொழில் ஒருத்தருக்கு இல்லாத இருக்குமா? அப்படிங்கறத சொல்லலாமா? ஐயா அததான் சொன்னாரு, தொட்டு கொடுத்துட்டாரு. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. மிகவும் சிறப்பாக பேசிய நமது சின்ன சேலத்தில் இருந்து வருகை தந்து மிகவும் பொறுமை காத்து ஐயா அவர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நமது எடப்பாடியிலிருந்து வந்து பேசிக்கொண்டு இருக்கும் சதீஷ்குமார் அவர்கள் பொன்னாடை போற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக